எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு புது வீடியோட வந்திருக்கேன். நான் எப்போ பார்த்தாலும் மற்ற கண்ட்ரீஸில் இதை பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணி லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, இதனால் அவங்க நீண்ட நாள் வாழ்கிறாங்க அப்படின்லாம் உங்ககிட்ட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி ஏன் நம்ம கண்ட்ரியை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு புது ஐடியா தோணுச்சு. அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறக்கூடிய டெக்னிக்ஸை நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன். ஸோ அதில் நிறைய விதமான டெக்னிக்ஸ் வந்துச்சு. மெடிடேஷன், யோகா, இதெல்லாமே அதில் ஒன்று தான். பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான நிறைய பேருக்கு தெரியாத ஒரு டெக்னிக்கை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அந்த டெக்னிக்கோட பேர் சாதனா. நம்மளில் நிறைய பேருக்கு சாதனான்னு பேர் இருக்கலாம். பட் சாதனான்றது ஒரு டெக்னிக் அப்படின்றது உங்களை நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. இந்த சாதனா அப்படின்றது ஆக்சுவலி சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட்லேருந்து வந்த ஒரு டெக்னிக் தான். இதை இப்போவும் சில ரூரல் ஏரியாஸில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த சாதனா அப்படின்னா என்னென்னா, அவங்க ஒரு விஷயத்தையும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து அந்த கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுறது தான் சாதனான்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போது நம்மளுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ஒழுங்காக வரல அப்படின்னா நம்ம ஒரே நாளில் உட்காந்து 10 பேஜ் எழுதாமல் டெய்லியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறது. இன்னும் கிளியராக உங்களுக்கு சொல்லணுமா, நம்மள நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு என்ன, எக்ஸாமுக்கு முன்னாள் நைட்டு உட்காந்து நம்ம மொத்த போர்ஷனையும் கவர் பண்ணுவோம். நான் கூட சின்ன வயசில் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நைட்டு உட்காந்து மொத்த போர்ஷனையும் கரைச்சி குடிப்போம். ஆனால் இந்த மாதிரி பண்ணுறதை விட்டுட்டு நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த லெசனை எடுக்கிற அன்னிலேருந்து நம்ம அதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி கன்சிஸ்டன்சியாக நம்ம அதை படிச்சுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு லாஸ்ட் டே உட்காந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நம்மளுக்கு முன்னாடியே அந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருக்கும். அதை நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு போனாலே அந்த எக்ஸாமில் நம்மளால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த கன்சிஸ்டண்ட்டாக சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து ஒரு பெரிய சக்ஸஸை பார்க்கறது தான் சாதனா அப்படின்ற டெக்னிக்காக இருக்குது. இந்த டெக்னிக் நிறைய பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதை பற்றி தெரிஞ்சவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் தெரியாதவங்க அதை அப்படியே விட்டுட்டு அதை கடந்து போயிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் உண்மையிலேயே நம்ம லைஃப்க்கு ரொம்பவே உபயோகமானது. நான் உங்களுக்கு போன வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா, நான் சொல்கிற டெக்னிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி புக்ஸ் சஜஸ்ட் பண்ணுறேன், இந்த சம்மர் லீவில் படிக்கிறதுக்காக புக்ஸ் சஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த சாதனா டெக்னிக்கு கொஞ்சம் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு புக் இருக்குது, தி அட்டாமிக் ஹேபிட்ஸ். இதை நான் எந்த ஒரு ப்ரொமோஷனுக்காகவும் சொல்லலை. நான் இந்த புக்கை படிச்சிருக்கேன். ஸோ இந்த புக்கை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அட்டாமிக் ஹேபிட்ஸ் இதுதான் அந்த புக்கோடைய பேர். இந்த புக்கில் சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் எடுத்து கன்சிஸ்டன்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி பெரிய சக்ஸஸ் பார்க்குறது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த புக் இங்கிலீஷ், தமிழ்னு நிறைய லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் அந்த புக்கை வாங்கி படிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்க்கு உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த சாதனா டெக்னிக்கை நம்ம ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுற மாதிரி சில எக்ஸாம்பிள் சொல்லவா? நம்ம மெடிடேஷன் பண்ணுறது, நம்ம ஹெல்த் சரியில்லை அப்படின்னா அதுக்கு மெடிடேஷன் உதவும். அப்படின்னா அதை நம்ம டெய்லி கன்சிஸ்டன்ஸாக பண்ணிட்டு வரும்போது நம்மளோட ஹெல்த் ப்ராக்ரெஸும் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கன்சிஸ்டண்ட்டாக ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எஃபர்ட் எடுத்து ஸ்டார்டிங் டேலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு வந்தோன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்மளை ஒரு நல்ல இடத்துல அது கொண்டு போய் நிறுத்தும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த அத்லெட்டிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, இந்த மியூசிக் கிளாஸ் போகிறவங்க, இந்த மாதிரி நிறைய பர்டிகுலர் விஷயங்களை காலையிலேயே ஏர்லி மார்னிங் 5, அதாவது 4:30, 5 o'clock இந்த மாதிரியே கிளாஸ் டைமிங்ஸ் இருக்கும். அவங்க அந்த 5:30 இந்த 5 o'clockலேருந்து 7 o'clockக்குள்ளே முடிச்சிருவாங்க. மோஸ்ட்லி 4 o'clock கூட சில விஷயங்கள் இருக்கும். நீங்கள் ஏன் இந்த அத்லெட்டிக்ஸு, இந்த மியூசிக் பாடுறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் ஏர்லி மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத யோசிச்சிருக்கீங்களா?
ஆக்சுவலி 4 o'clockலேருந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைமில் எது பண்ணாலும் அது நல்லதாக நடக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான டைம்னு அந்த டைமு கருதப்படுது. ஸோ இந்த சாதனா டெக்னிக்கை யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே, இந்த சின்ன சின்ன கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் எடுக்கிறவங்க எல்லாருமே அந்த பிரம்ம முகூர்த்தம் டைமில் தான் பண்ணுவாங்க. இது அந்த டெக்னிக்கில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. காலையில் 4 o'clock இல்லை 3:30 அந்த மாதிரி எழுந்து அவங்க பண்ண வேண்டிய விஷயங்களை அவங்க அந்த டைமிங்லேயே பண்ண ஆரம்பிப்பாங்க. இது அவங்களோட ஹேபிட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் கற்றுக்கிறவங்க காலைல 4 o'clock எழுந்து கற்றுக்கிறது, அத்லெட்டிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க காலைல 4 மணிக்கே கிரவுண்டுக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி அந்த டைமிங் ரொம்ப பாசிட்டிவான ஒரு நல்ல டைமிங் அப்படின்றதுனால தான் அந்த பிரம்ம முகூர்த்தம் டைமிங்கில் எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க. இந்த சாதனா டெக்னிக்கை யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த பிரம்ம முகூர்த்தம் டைமிங்கில் தான் அவங்களோடைய வேலையை பார்ப்பாங்க. அவங்களோட வேலை மீன்ஸ் அந்த கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் சொன்னோம் இல்லையா, அந்த சின்ன சின்ன எஃபர்ட் அவங்க அந்த டைமிங்கில் தான் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வருது, அவங்களுக்கு ஒரு நல்ல ஹேபிட் உருவாகுது. இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டெக்னிக் நம்ம எல்லாரும் நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி இதனால் ஒரு பெரிய சக்ஸஸை பார்க்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. எல்லோரும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த டெக்னிக் யூஸ் ஆச்சா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய வீடியோஸ் நல்லா இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வியூஸை கமெண்ட்டில் தெரிவிங்க. அப்போ தான் எனக்கு என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்ற உங்களோட ரிவ்யூஸ் தெரியும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு. தேங்க்யூ, பாய். என்னுடைய சேனலோடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணுங்கள். பாய்.